தாமரத்தில் செஞ்ச நாக மோதிரங்கள் போட்டுக்கலாமா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். நான் அந்த கோவிலுக்கு போனேன் சார், நாக மோதிரம் போட சொன்னாங்க, அதுவும் தாமரத்தில் செஞ்சு கொடுத்தாங்க, வெள்ளி வேண்டாம் தங்கம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. எவ்வளவோ தங்கத்துலேயும் சரி வெள்ளியிலையும் சரி டிசைனாக நகை போட்டு பார்த்துருப்பீங்க. யானை, மயில், அன்னம், அம்சம் இப்படியெல்லாம் டிசைன் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒருத்தர் கூட நாகாபரணம் செஞ்சு போட மாட்டாங்க. அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் போட மாட்டாங்க. பெண்களுக்கு மட்டும் ஜடநாகம்னு சொல்லக்கூடிய அந்த நாகாபரணம், அது கூட பின்பக்கமாக மண்டையில் இருந்து கீழே முன்பக்கமாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நாகாபரணம் தான் போடுவாங்க. அதனால் எதற்காக அது போடக்கூடாது அப்படின்னா, உலகத்திலேயே இறைவனுக்கு கூட நம்ம சில ஆபரணங்கள் செஞ்சு தருவோம். சிவனுக்கும் பெருமாளுக்கும் மட்டும்தான் நாகாபரணம். நாக சயனத்தில் இருக்கக்கூடியவர் பெருமாள், நாகத்தையே அணிந்து கொள்ளக்கூடியவர் சிவபெருமான். உலகத்திலே இவங்க 2 பேர் தான் நாகாபரணம் அப்படின்னு பேர். வேறு மனிதர்களோ அல்லது மற்ற யாருமே போடுறதுக்கு உரிமை இல்லை. அதனால் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு நாக தோஷத்துக்கு நான் அந்த கோவிலுக்கு போனேன் சார், அந்த செவ்வாய் தோஷம் போகிறதுக்காகவே இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா போடாதீங்க. அதை வேணா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் 2 நாள் போட்டு இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உண்டியலில் கட்டி போட சொல்லுவாங்க. சில ஜோதிடர்கள் சில பரிகாரங்களை கொடுத்துருப்பாங்க. ஆனாலும் நாகாபரணம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக அவ்வளோ உச்சிதம் இல்லை. இறைவனே இந்த 2 பேரை தவிர மற்ற சுவாமிகளுக்கு நாகாபரணம் பண்ணுறது இல்லை. ஆகவே வாகனங்கள் வேறு, ஆபரணங்கள் வேறு. இதை 2த்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு தயவு செஞ்சு நாகத்தில் நீங்கள் மோதிரங்கள் போட்டு இருந்தீங்கன்னா, செவ்வாய் உச்சம் பெற்றவர்கள், செவ்வாய் நீச்சம் பெற்றவர்கள், செவ்வாய் திசை நடப்பவர்கள், ராகு திசை நடப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் இது கொடுத்துருப்பாங்க. செவ்வாய் நீச்சமாயிட்டா இதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உடல் ஆரோக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தயவு செஞ்சு என்னுடைய அனுபவத்திலையும் என்னுடைய ஜோதிட அறிவிலையும் 35 வருஷம் அனுபவத்திலையும் சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி பார்க்க சொல்லுங்கள்.